அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அயனி சமநிலை பாடத்தில் பல்வேறு பகுதிகளை நாம் கற்றறிந்துள்ளோம். அதில் இன்றைய பாடமாக தாங்கல் கரைசல், தாங்கல் செயல்முறை, தாங்கல் கரைசலுடைய pH-ஐ கண்டறியக்கூடிய ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாடு, கரைதிறன் பெருக்கம், உப்பு நீரார் பகுத்தல் போன்ற பகுதிகளை இப்பொழுது கற்க உள்ளோம். முதலில் தாங்கல் கரைசல். நமது உடல் அதில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் பல்வேறு அமிலக்கார செல்வினைகள் தினமும் நடைபெறுகின்றன. அப்படி இருந்தும் அதனுடைய pH மாறாமல் இருக்கின்றது. இதற்கு காரணம் நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய தாங்கல் கரைசல். அதில் என்ன அப்படி தாங்கல் கரைசல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பானிக் அமிலம் மற்றும் அதனுடைய இணைக்காரமான பைகார்பனேட், இது ரெண்டும் தாங்கல் கரைசலாக செயல்படுவதன் காரணமாகத்தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரோனியம் அயனிச் செறிவானது மாறாமல் பராமரிக்கப்படுகிறது. பின்ன தாங்கல் கரைசல்னா என்ன? தாங்கல் கரைசல் என்பது ஒரு வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதனுடைய இணைக்காரம் இரண்டும் சேர்ந்தது, அல்லது ஒரு வலிமை குறைந்த காரம் மற்றும் அதனுடைய இணை அமிலம் ஆகியவற்றை கொண்டுள்ள கரைசலினுடைய கலவை. வலிமை குறைந்த அமிலமா இருக்கலாம் அல்லது வலிமை குறைந்த காரமா இருக்கலாம். அதனுடைய இணை காரமோ அல்லது இணை அமிலமோ சேர்ந்த கலவை தான் தாங்கல் கரைசல். இந்த தாங்கல் கரைசலில் சிறிதளவு அமிலம் அல்லது காரத்தை சேர்க்கும் போது நம்ம சேர்க்கப்பட்ட அமிலம் அல்லது காரத்தினால் உண்டாகக்கூடிய pH மாற்றத்தை இந்த தாங்கல் கரைசல் தடுக்கும். இந்த திறனுக்கு தான் தாங்கல் செயல்முறை என்று சொல்வாங்க. திரும்பவும் சொல்றேன், தாங்கல் கரைசல் என்பது ஒரு வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதனுடைய இணை காரம் இரண்டும் சேர்ந்த கலவையா இருக்கலாம், அல்லது ஒரு வலிமை குறைந்த காரம் அல்லது அதனுடைய இணை அமிலம் ஆகியவற்றை கொண்டுள்ள கரைசல் கலவையாக இருக்கும். இரண்டு வகையான தாங்கல் கரைசல்கள் உள்ளன. ஒன்று அமில தாங்கல் கரைசல், மற்றொன்று கார தாங்கல் கரைசல். அமில தாங்கல் கரைசல் என்பது ஏற்கனவே சொன்னது மாதிரி வலிமை குறைந்த அமிலமாக இருக்க வேண்டும் மற்றும் அதனுடைய உப்பு கரைந்துள்ள கரைசலாக இருக்கணும். ரெண்டும் சேர்ந்த கலவை தான் அமில தாங்கல் கரைசல். வலிமை குறைந்த அமிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அமில தாங்கல் கரைசல். எடுத்துக்காட்டாக அசிட்டிக் அமிலம் மற்றும் அதனுடைய இணை காரம் உப்பு சோடியம் அசிட்டேட், இது ரெண்டும் கரைந்துள்ள கரைசல். இது அமில தாங்கல் கரைசலுக்கு எடுத்துக்காட்டு. காரத்தாங்கல் கரைசல், இதுவும் இந்த காரம் வலிமை குறைந்த காரமாக இருக்கணும், அந்த காரத்தினுடைய இணை அமிலம் உள்ள உப்பு இருக்கணும். எடுத்துக்காட்டாக அம்மோனியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அம்மோனியம் குளோரைடு ஆகியவை கரைந்துள்ள கரைசல். இது காரத்தாங்கல் கரைசலுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ தாங்கல் கரைசலில் இரண்டு வகை உண்டு. ஒன்று அமிலத்தாங்கல் கரைசல், மற்றொன்று காரத்தாங்கல் கரைசல். இப்போ இந்த தாங்கல் கரைசல்களில் pH அமிலம் மற்றும் காரத்தை சேர்க்கும் பொழுது எப்படி மாறாமல் தடுக்கின்றது இந்த தாங்கல் கரைசல் என்பதை பற்றி தாங்கல் செயல்முறை என்ற பகுதியின் மூலமாக நாம் இப்போ கற்க இருக்கின்றோம். அமிலம் அல்லது காரத்தை சேர்க்கும் போது pH சிறிதளவு மாறும். அந்த மாற்றத்தை தடுப்பதற்காகவும் சேர்க்கப்படக்கூடிய அமிலம் அல்லது காரம் அதை நடுநிலையாக்குவதற்காகவும் தாங்கல் கரைசல்ல அமிலம் மற்றும் காரத்தன்மை கொண்ட சேர்மங்கள் அவசியம் இருந்தாக வேண்டும். இந்த சேர்மங்கள் ஒன்றோடொன்று வினை புரியக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், தாங்கல் கரைசல்ல அமிலத்தன்மை கொண்டதும் காரத்தன்மை கொண்டதுமான சேர்மங்கள் உள்ளே இருக்க வேண்டும். அவை இரண்டும் ஒன்றோடொன்று வினை புரியக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் சேர்க்கிற அமிலம் மற்றும் காரத்தினால் இந்த pH மதிப்பு மாறாமல் தடுக்கப்படும் மற்றும் சேர்க்கப்படக்கூடிய வேற அமிலம் மற்றும் காரம் நடுநிலையாக்கப்படும். தாங்கல் செயல்முறையை விளக்குவதற்காக அமில தாங்கல் கரைசலான அசிட்டிக் அமிலம் மற்றும் சோடியம் அசிட்டேட் ஆகியவை கரைந்துள்ள ஒரு கரைசலை நாம் எடுத்துக்கிற போகிறோம். அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம், அது பகுதியாக அயனியாகி அசிட்டேட் அயனியாகவும் ஹைட்ரோனியம் அயனியும் கொடுக்கும். சோடியம் அசிட்டேட் வலிமையான காரம், முழுவதுமாக நீரார் பகுப்படைந்து அசிட்டேட் அயனியும் சோடியம் அயனியும் கொடுக்கும். இரண்டிலையுமே அசிட்டிக் அமிலம் மற்றும் சோடியம் அசிட்டேட் ரெண்டிலையுமே அசிட்டேட் அயனி பொது அயனி விளைவை தருவதால் பின்னோக்கு வினை நடந்து பிரிகை அடையாத அசிட்டிக் அமிலம் உண்டாகும். இரண்டும் அசிட்டிக் அமிலம் மற்றும் சோடியம் அசிட்டேட் இரண்டையும் சேர்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட pH மதிப்புள்ள தாங்கல் கரைசல் கிடைக்கிறது. இந்த தாங்கல் கரைசல்ல மேற்கொண்டு நாம் சிறிதளவு அமிலத்தையோ அல்லது காரத்தையோ சேர்க்கும் பொழுது இந்த அமில தாங்கல் கரைசல் எவ்வாறு அந்த pH மாற்றத்தை தடுக்கிறது என்பதை பற்றி இப்போது பார்க்க இருக்கின்றோம். முதலில் H+ அமிலத்தை சேர்க்கும் போது அந்த அமிலமானது கரைசலில் இருக்கக்கூடிய இணை காரம் அசிட்டேட் அயனியோட வினைப்பட்டு பிரிகை அடையாத அசிட்டிக் அமிலமாக மாறும். நாம சேர்க்கக்கூடிய H+ எல்லாமே அசிட்டேட் அயனியோட சேர்ந்து பிரிகை அடையாத அசிட்டிக் அமிலமாக மாறுவதனால நம்ம சேர்த்த H+னால அந்த தாங்கல் கரைசலினுடைய pH பெரிய அளவில் அதிகரிப்பது கிடையாது. அசிட்டேட் அயனி H+ சேரும் பொழுது பிரிகை அடையாத அசிட்டிக் அமிலமாக மாறும். அதனால் நாம் சேர்த்த H+னால் தாங்கல் கரைசலில் பெரிய அளவில் pH மாற்றம் ஏற்படுவது இல்லை. இந்த அமில தாங்கல் கரைசலோட காரத்தை சேர்க்கும் போது கரைசலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹைட்ரோனியம் அயனிகளால்
நம்ம சேர்த்த காரம் OH மைனஸ் நடுநிலையாக்கப்படும். அதனால் நம்ம சேர்த்த காரத்தினால் pH மதிப்பு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதில்லை, அதிகரிப்பது இல்லை. இந்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். OH மைனஸ் இதோட அதை உள்ள ஏற்கனவே தாங்கல் கரைசலில் இருக்கக்கூடிய ஹைட்ரோனியம் அயனும் சேர்ந்து நீராக நடுநிலையாக்கப்படும். அந்த நீர் அசிட்டிக் அமிலத்தோடு சேரும்போது திரும்ப அசிட்டேட் அயனி மற்றும் ஹைட்ரோனியம் அயனியை தரும். ரெண்டுக்கும் பொதுவாக சமன்பாடு எழுதினோம்னா ஹைட்ரோனியம் அயனியும் கேன்சல் பண்ணுற மிச்சம் இருக்குது. நம்ம சேர்த்த காரம் OH மைனஸ் அயனி உள்ளே இருக்கக்கூடிய அசிட்டிக் அமிலத்தோடு சேர்ந்து அசிட்டேட் அயனியாகவும் நீராகவும் மாறும். அதனால் நம்ம சேர்த்த காரம் தாங்கல் கரைசல் அதனோட pH அவ்வளவா மாற்றம் ஏற்படுத்தாது. ஒரு தன்மதிப்பீடு வினாவாக சம மோலார் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அம்மோனியம் குளோரைடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாங்கல் கரைசலுடைய தாங்கல் செயல்முறையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அமில தாங்கல் செயல்முறை. அசிட்டிக் அமிலம் மற்றும் அசிட்டேட் அயனி உள்ள தாங்கல் செயல்முறையில் அமிலம் மற்றும் காரத்தை சேர்க்கும் பொழுது எவ்வாறு pH மதிப்பு மாறாமல் தடுக்கப்பட்டது என்பது பார்த்தோம். இந்த தன்மதிப்பீட்டு வினாவில் காரத்தாங்கல் செயல்முறை அதை எடுத்திருக்கோம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறைவான காரம் மற்றும் அதனுடைய இணை காரமான அம்மோனியம் குளோரைடு இதனுடைய செயல்முறை தாங்கல் செயல்முறையை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த தாங்கல் செயல்முறையில் உள்ள அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறைவான காரம் பிரிகையடைந்து அம்மோனியம் அயனியும் மற்றும் ஹைட்ராக்சைடு அயனியும் கொடுத்திருக்கும். உள்ள எடுத்துக்கொண்ட உப்பு அம்மோனியம் குளோரைடு அது அம்மோனியம் அயனியாகவும் குளோரைடு அயனியாகவும் மாறி இருக்கும். இந்த தாங்கல் கரைசல்ல H+ அமிலத்தை சேர்க்கும் பொழுது சேர்க்கப்பட்ட H+ அயனியானது அம்மோனியம் ஹைட்ராக்சைடினால் நடுநிலையாக்கப்படும். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH ஓட H+ சேர்ந்து NH4+ ஆகவும் பிளஸ் நீராகவும் கிடைக்கும். அதனால நம்ம சேர்த்த H+ அயனி அதனால் இந்த தாங்கல் கரைசலினுடைய pH பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவது கிடையாது. என சேர்த்த H+ அனைத்தும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடினால் நீராக நடுநிலையாக்கப்பட்டிருக்கும். அடுத்து காரத்தை சேர்க்கும் போது OH மைனஸ் அயனியை சேர்க்கும் போது ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய அம்மோனியம் அயனியோட நம்ம சேர்த்த காரத்தில் கூடிய OH மைனஸ் அயனி சேர்ந்து பிரிகை அடையாத அம்மோனியம் ஹைட்ராக்சைடாக மாறும். அதனால அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஒரு வலிமை குறைவான காரம் அப்படின்றதுனால நம்ம சேர்த்த காரத்தினால் pHல எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவது கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தாங்கல் திறன் மற்றும் தாங்கல் எண். அதனால தாங்கல் திறன் தாங்கல் கரைசலாக செயல்படும் தன்மையை அளக்கக்கூடிய ஒரு திறன் தான் தாங்கல் திறன். ஒரு கரைசல் நம்ம எடுத்துக்கொண்ட தாங்கல் கரைசல் அமில தாங்கலா இருக்கலாம் அல்லது காரத்தாங்கல் கரைசலா இருக்கலாம். அது எவ்வளவு தூரம் அதனுடைய செயல்படும் தன்மை இருக்கின்றது என்பதை தாங்கல் திறன் மதிப்பால் அளவிட முடியும். தாங்கல் திறன் என்றால் என்ன அப்படின்னா 1 லிட்டர் தாங்கல் கரைசல் எடுத்திருக்கோம். அதனுடைய pH மதிப்பை ஏற்கனவே இருக்கக்கூடிய pH மதிப்பிலிருந்து ஓரளவு மாற்றுவதற்காக அந்த கரைசலோட நம்ம சேர்க்கிற அமிலம் அல்லது காரத்தினுடைய கிராம் சமான நிறைகளினுடைய எண்ணிக்கையை தான் தாங்கல் திறன் என்று சொல்லலாம். இப்போ தாங்கல் திறன் என்பது 1 லிட்டர் தாங்கல் கரைசலினுடைய pH மதிப்பை ஓரளவு 1 யூனிட் ஓரளவு மாற்றுவதற்காக அந்த கரைசலுடைய தாங்கல் கரைசலுடன் சேர்க்கப்படக்கூடிய அமிலம் அல்லது காரத்தினுடைய கிராம் சமான நிறைகளினுடைய எண்ணிக்கை. இது ஒரு ஃபார்முலால சொன்னோம்னா பீட்டா = dB/dpH. dB அப்படின்னா 1 லிட்டர் தாங்கல் கரைசலோட சேர்க்கப்பட்ட அமிலம் மற்றும் காரத்தினுடைய கிராம் சமான நிறைகளினுடைய எண்ணிக்கை. D of pH அப்படின்னா அமிலம் அல்லது காரம் சேர்க்கப்பட்டதுக்கு பின்னாடி pHல எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற மதிப்பு. இந்த சமன்பாட்டின் மூலமாக தாங்கல் திறன் அதனை அளக்க முடியும். இப்போ தாங்கல் கரைசலை பற்றி நம்ம படிச்சுட்டே வரோம். ஒரு தாங்கல் கரைசல் ஒரு வலிமை குறைவான அமிலம் அல்லது வலிமை குறைவான காரம் அதனுடைய உப்புகள் சேர்ந்த கலவையை எடுத்திருக்கோம். அதனுடைய pH மதிப்பு எவ்வளவு என்பதை கண்டறிவதற்காக ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாடு நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாட்டின் மூலமாக எந்த ஒரு தாங்கல் கரைசலுடைய pH மதிப்பையும் நம்ம எளிதாக கணக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு அமில தாங்கல் கரைசல் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோனியம் அயனி செறிவானது கரைசலில் இருக்கக்கூடிய வலிமை குறைந்த அமிலத்தினுடைய செறிவு மற்றும் அதனுடைய இணை காரம் அதனுடைய செறிவு ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய விகிதத்தை தான் சார்ந்திருக்கும். உதாரணமாக நம்ம ஒரு அமிலம் வலிமை குறைவான ஒற்றை காரத்துவம் அமிலம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. HA + H2O gives H3O + A- அப்படின்ற இணை காரம் கிடைக்குது. இப்போ இந்த வலிமை குறைவான ஒரு அமிலத்துக்கு Ka மதிப்பு நம்ம எழுதணும்னா Ka = H3O + A-HA அப்படின்னு அந்த Ka பிரிகை மாறிலியோட மதிப்பை அமிலத்தினுடைய பிரிகை மாறிலியோட மதிப்பை நம்ம எழுதுவோம். இதுல இருந்து பிரிகை மாறிலியோட மதிப்பு சமன்பாட்டிலிருந்து H3O + Ka அமிலம் / காரம்
அப்படின்னு சொல்லுவோம். இந்த H3O+ செறிவானது இந்த தாங்கல் கரைசல் சமநிலையில் உள்ள போது எடுக்கப்பட்டது. இப்போ நம்ம உப்பை சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க, வலிமை குறைந்த அமிலத்துடன் ஏற்கனவே குறைந்த அளவு தான் பிரிகை அடைஞ்சிருக்கும். பொது அயனி விளைவின் காரணமாக உப்பை சேர்க்கும் பொழுது பிரிகை அடைதல் மேலும் குறையும். அப்படி குறையும் பொழுது இந்த அமிலத்தினுடைய இப்ப சமநிலை செறிவானது அயனியுரா அமிலத்தினுடைய துவக்க செறிவுக்கு ஏறத்தாழ சமமா இருக்கும். அமிலம் இப்ப எவ்வளவு இருக்கோ அது அமிலத்தை நம்ம ஆரம்பத்தில் எவ்வளவு எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு சமமா இருக்கும். அதே போல உப்பு போட்டதுக்கு அப்புறம் உண்டாகக்கூடிய இணை காரத்தினுடைய செறிவானது ஆரம்பத்தில் நம்ம சேர்க்கப்பட்ட உப்பினுடைய துவக்க செறிவுக்கு ஏறத்தாழ சமமா இருக்கும். அதனால இந்த சமன்பாடை எப்படி எழுதலாம்னா H3O+ Ka into அமிலம் பை காரம் என்று இருப்பதை அமிலம் பை உப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இங்க இருக்கக்கூடிய அமிலம் அதனுடைய துவக்க செறிவுக்கு சமமா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய உப்பு என்பது அந்த உப்பினுடைய துவக்க செறிவுக்கு சமமா இருக்கும். அதனால இங்கு அமிலம் மற்றும் உப்பு ஆகியவை தாங்கல் கரைசல் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட அமிலம் மற்றும் உப்பினுடைய துவக்க செறிவுக்கு சமமா இருக்கும். இப்போ இந்த சமன்பாட்டில் ரெண்டு பக்கமும் நம்ம மடக்கை லாக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சமன்பாடு வந்து log H3O+ log Ka log அமிலம் பை உப்பு என்று வந்திருக்கும். ரெண்டு பக்கமும் மைனஸ் குறியீடை சேர்க்கிறோம். இப்போ மைனஸ் log H3O+ மைனஸ் log Ka மைனஸ் log அமிலம் பை உப்பு என்று சமன்பாடு வரும். ஏற்கனவே நம்ம pHல படிச்சிருக்கோம். pH மைனஸ் log H3O+ pH மைனஸ் log Ka pKa. இப்போ இந்த சமன்பாடு எப்படி வந்துரும்னா pH pKa மைனஸ் log அமிலம் பை உப்பு என்று வந்திருக்கும். அந்த மைனஸ் லாக் அமிலம் பை உப்பு என்பதை அப்படியே தலைகீழாக மாற்றி எழுதலாம். அப்போ அந்த சமன்பாடு வந்து pH pKa plus log உப்பு பை அமிலம் என்று வந்திருக்கும். இதுதான் ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாடு. எதற்கு உண்டானதுன்னா அமில தாங்கல் கரைசலுக்கு உண்டான ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாடு. இதே ஹேசல்பாக் சமன்பாட்டை கார தாங்கல் கரைசலுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த சமன்பாடு எப்படி வரும்னா POH Pkb plus log உப்பு பை காரம் என்று இருக்கும். Kb என்பது காரத்தினுடைய பிரிகை மாறிலி. இப்போ ஒரு தன்மதிப்பீடு வினா பார்க்க போறோம். 0.1 மோலார் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அம்மோனியம் குளோரைடு படிகங்கள் உன்னிடம் கொடுக்கப்பட்டால் pH மதிப்பு 9 வரும்படியான தாங்கல் கரைசலை எவ்வாறு தயாரிப்பேன் கேட்டிருக்காங்க. 25 டிகிரி சென்டிகிரேடில் அம்மோனியம் ஹைட்ராக்சைடுடைய Pkb மதிப்பானது 4.7 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாங்கல் கரைசல் வந்து கார தாங்கல் கரைசல். அதனால ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாட்டில் கார தாங்கல் கரைசலுக்கான சமன்பாட்டை இதில் பயன்படுத்திக்கலாம். POH Pkb plus log உப்பு பை காரம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி pH மற்றும் POH இடையில உள்ள தொடர்பு அப்படின்ற ஒரு தொடர்புல pHம் POHம் ரெண்டும் சேர்ந்த மதிப்பு வந்து 14 அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ அதை இங்கே எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது pH மதிப்பு 9 வர்ற மாதிரியான தாங்கல் கரைசல். அதனால் pH 9 போட்டுக்கிட்டோம்னா இப்போ 9 + POH 14. நம்மளுக்கு தேவை POH, ஏன்னா அதை வச்சு தான் தாங்கல் கார தாங்கல் கரைசலினுடைய POH மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ POH 14 - 9 5. pH 5ன்னு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். திரும்ப 5 Pkb மதிப்பு 4.7 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் லாக் அம்மோனியம் குளோரைடு உப்பு பை அம்மோனியம் ஹைட்ராக்சைடு காரம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடுடைய செறிவு கொடுத்துருக்காங்க 0.1 மோலார். அதை பிரதிட்டோம்னா இங்கே 5லேருந்து இந்த பக்கம் 4.7 கொண்டு போயிட்டோம்னா 5 - 4.7 0.3 வந்துடும். அப்போ 0.3 லாக் அம்மோனியம் குளோரைடு பை 0.1 மோலார்னு வந்திருக்கும். இப்போ இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி எதிர்த்தாப்பில் இருக்கிறத ஆன்டி லாக் பண்ணலாம். அப்போ அம்மோனியம் குளோரைட் பை 0.1 ஆன்டி லாக் ஆஃப் 0.3 என்று வந்திருக்கும். இப்போ அம்மோனியம் குளோரைட் கீழே இருக்கக்கூடிய 0.1 மோலார் ஆப்போசிட்டில் கொண்டு போய் பெருக்கலாம். அப்போ 0.1 மோலார் இன்ட்டு ஆன்டி லாக் 0.3க்கு வந்து 1.995 வந்திருக்கும். ரெண்டையும் பெருக்கும் பொழுது 0.1995 மோலார் என்பது அம்மோனியம் குளோரைனுடைய செறிவாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக 0.2 மோலார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1 லிட்டர் 0.2 மோலார் கரைசல் அம்மோனியம் குளோரைடு தயாரிக்க தேவையான அம்மோனியம் குளோரைடினுடைய நிறை எவ்வளவுன்னு பார்க்கணும்னா இது அம்மோனியம் குளோரைடினுடைய மோலாரிட்டி இன்ட்டு அம்மோனியம் குளோரைடினுடைய மூலக்கூறு எடை ரெண்டையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 1 லிட்டரில் 0.2 மோலார் அம்மோனியம் குளோரைடு கரைசல் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நிறை என்பது கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச அம்மோனியம் குளோரைடினுடைய செறிவு வந்து 0.2 மோலார். அதோட அம்மோனியம் குளோரைடினுடைய மூலக்கூறு நிறை வந்து 53.5. ரெண்டையும் பெருக்கணும்னா 10.7
10.70 கிராம் வந்து நம்மளுக்கு மதிப்பாக கிடைக்கும். அப்போ 10.70 கிராம் எடுத்து 1 லிட்டர் நீரில் கரைச்சோம்னா 0.2 மோலார் அம்மோனியம் குளோரைடு கரைசல் தயாரிக்கப்படும். இதை வச்சுட்டு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு மற்றும் இப்போ நம்ம தயார் செய்யப்பட்ட அம்மோனியம் குளோரைடு 10.70 கிராம் எடுத்து 1 லிட்டரில் கரைச்சோம்னா கிடைக்கக்கூடிய அந்த அம்மோனியம் குளோரைடு கரைசல் ரெண்டையும் சம அளவில் கலக்கும் போது உருவாகக்கூடிய தாங்கல் கரைசலுடைய pH மதிப்பு வந்து 9 என்று இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது உப்பு நீராற்பகுத்தல். உப்பு எப்படி உருவாகும்? அமிலமும் காரமும் சேர்ந்தால் உப்பும் நீரும் உருவாகும். அமிலம் காரம் ரெண்டும் சேரும் பொழுது நடக்கக்கூடிய வினையை வந்து நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். இந்த நடுநிலையாக்கல் வினைகளை தான் உப்பும் நீரும் உருவாகும். இந்த மாதிரி உருவாகக்கூடிய உப்புக்கள் நீர்த்த கரைசலாக இருந்தால் அதில் முழுமையாக பிரிகை அடைந்து அந்த உப்புக்களினுடைய அயனிகள் உருவாகும். அப்படி உருவான அயனிகள் வந்து நீரோட திரும்ப நீரேற்றம் அடையும். சில குறிப்பிட்ட நேர்வுகளில் வந்து நேரயனி நீரேற்றம் அடையலாம், எதிரயனி நீரேற்றம் அடையலாம், அல்லது இரண்டுமே நீரேற்றம் அடையலாம். இந்த வினைக்கு பேர் தான் உப்பு நீராற்பகுத்தல் என்று சொல்லுவோம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நடுநிலையாக்கல் வினையில், அதாவது அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் உருவாக்கக்கூடிய நடுநிலையாக்கல் வினையில் உருவான உப்பானது நீர்த்த கரைசல்களில் இருந்தால் அந்த உப்பு முழுமையாக பிரிகையடைந்து அவற்றினுடைய அயனிகளாக மாறும். அப்படி உருவான அயனிகள் நீரேற்றம் அடையும். சில குறிப்பிட்ட நேரில் நேரயனி மட்டும் நீரேற்றம் அடையலாம், எதிரயனி மட்டும் நீரேற்றம் அடையலாம், அல்லது இரண்டு அயனிகளும் நீரேற்றம் அடையலாம். இந்த வினை உப்பு நீராற்பகுத்தல் என்று அழைக்கப்படும். மொத்தம் 4 விதமான நடுநிலையாக்கல் வினைகளை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே அமிலம் மற்றும் காரத்தை 2 வகையாக பிரிச்சிருக்கோம். வலிமை மிகுந்த அமிலம், வலிமை குறைந்த அமிலம், வலிமை மிகுந்த காரம், வலிமை குறைந்த காரம். இந்த மாதிரி ஒரு நடுநிலையாக்கல் வினையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது வலிமை மிகுந்த அமிலம் மற்றும் வலிமை மிகுந்த காரம், வலிமை மிகுந்த அமிலம், வலிமை குறைந்த காரம், வலிமை குறைந்த அமிலம், வலிமை மிகுந்த காரம், இரண்டுமே வலிமை குறைந்ததாக வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம். இப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது 4 நடுநிலையாக்கல் வினைகளிலும் உப்புக்கள் கிடைக்கின்றன. இந்த உப்புக்கள் நீர்த்த கரைசல்களில் எவ்வாறு நீராற்பகுத்தலுக்கு உட்படுகிறது என்பதை இப்போது பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வலிமை மிகுந்த அமிலம் மற்றும் வலிமை மிகுந்த காரம். இது ரெண்டையும் எடுத்து நடுநிலையாக்கல் வினை உண்டாக்கும் போது அங்கே உப்புக்கள் உண்டாகும். அந்த உப்புக்கள் நீர்த்த கரைசல்களில் நீராற்பகுப்பு எப்படி அடைகின்றன பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வலிமை மிகுந்த அமிலமாக நைட்ரிக் அமிலம் HNO3 எடுத்துக்கிற போகிறோம். வலிமை மிகுந்த காரமாக சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிற போகிறோம். ரெண்டையும் நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது சோடியம் நைட்ரேட் அப்படின்ற உப்பு கிடைக்கும். அதோட சேர்ந்து நீரும் கிடைக்கும். இப்படி உண்டான சோடியம் நைட்ரேட் நீர்த்த கரைசல்களில் முழுமையாக பிரிகையடைந்து Na+ அயனியையும் NO3- நைட்ரேட் அயனிகளையும் உருவாக்கும். இதோட சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய நீரானதும் மிக குறைந்த அளவில் பிரிகையடையும். நீர் பிரிகையடைந்தால் H+ மற்றும் OH- அயனிகள் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே H+ம் OH- அயனியும் ரெண்டுமே சம அளவில் தான் இருக்கும். அதனால வந்து நீர் நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இங்கே நம்ம உப்புலேருந்து கிடைச்ச 2 அயனிகளை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே கிடைச்ச உப்பு வந்து சோடியம் நைட்ரேட், அதுலேருந்து கிடைச்ச வந்து ஒன்று சோடியம் அயனி, மற்றொன்று வந்து நைட்ரேட் அயனி. இந்த சோடியம் அயனி வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற வலிமை மிகுந்த காரத்தினுடைய இணை அமிலம். இது நீருடன் வினைபுரியும் திறன் அற்றது. அதே போன்று நைட்ரேட் அயனி, இது நைட்ரேட் அயனியானது நைட்ரிக் அமிலம் என்ற வலிமை மிகுந்த அமிலத்தினுடைய இணை காரம். இதுவும் நீருடன் வினைபுரியும் தன்மை அற்றது. எனவே சோடியம் அயனியும் நைட்ரேட் அயனியும் நீருடன் வினைபுரியும் திறன் அற்றது. அதனால இது என்னுடைய அர்த்தம் என்னன்னா நீராற்பகுத்தல் நிகழவில்லை என்பது இதனுடைய அர்த்தம். அப்போ வலிமை மிகுந்த அமிலம் மற்றும் வலிமை மிகுந்த காரத்தை சேர்த்து உண்டாகக்கூடிய உப்பு நீர்த்த கரைசல்ல நீராற்பகுத்தல் நிகழவில்லை என்பது இதனுடைய பொருள். இத்தகைய நேர்வுகளில் வந்து உள்ள இருக்கக்கூடிய நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய H+ அயனியும் OH- அயனியுடைய செறிவும் சமம். அதனால கரைசலுடைய pH நடுநிலையாகவே இருக்கும். அதனால கரைசல் நடுநிலை தன்மை உடையதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒன்று வலிமை மிகுந்தது, மற்றொன்று வலிமை குறைந்தது. இப்ப நம்ம எடுத்துக்கொள்ள போறது வலிமை மிகுந்த காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலம். இது ரெண்டையும் சேர்த்து நடுநிலையாக்கல் பண்ணி உப்பை நீராற்பகுத்தலுக்கு உட்படுத்த போறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அசிட்டிக் அமிலம். சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிகுந்த காரம், அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம். இது ரெண்டையும் நடுநிலையாக்கல் உட்படுத்தும் பொழுது சோடியம் அசிட்டேட் என்ற உப்பும் நீரும் கிடைக்கும். நீர் கரைசல்களில் அந்த சோடியம் அசிட்டேட் உப்பானது முழுமையாக பிரிகையடைந்து அசிட்டேட் அயனியையும் சோடியம் அயனியையும் கொடுக்கும். அசிட்டேட் அயனியானது அசிட்டிக் அமிலம் என்ற வலிமை குறைந்த அமிலத்தினுடைய இணைக்காரம். இது நீர்லிருந்து உருவாக்கப்பட்ட H+ அயனியோட வினைபுரிந்து அயனியூரா அமிலத்தை உருவாக்கும் திறன் பெற்றிருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வலிமை குறைவான அமிலம் அல்லது காரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இணை அமிலம் அல்லது காரம் நீருடன் அதிகமாக வினைபுரியும் திறன் பெற்றிருக்கான். இப்போ இங்கே கிடைச்ச அசிட்டேட் அயனியிலிருந்து அசிட்டிக் அமிலத்தினுடைய இணை காரம்
இது நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய H+ அயனியுடன் வினைபுரிந்து பழையபடி அசிட்டிக் அமிலத்தை உருவாக்கும் திறனை பெற்றிருக்கும். அதனால நீர்லேருந்து உருவாக்கக்கூடிய H+ அனைத்தும் பயன்படுத்தப்படும். மற்றொரு அயனி, உப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு அயனி சோடியம் பிளஸ் அயனி. இது OH நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய OH- அயனிகளுடன் வினைபுரியும் திறன் அற்றது. ஏனெனில் Na+ சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற வலிமை மிகுந்த காரத்தினுடைய இணை அமிலம். இது நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய OH- அயனிகளுடன் வினைபுரியும் திறன் அற்றது. எனவே இந்த நீராற்பகுத்தல்ல நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய H+ அயனிகள் அனைத்தும் பயன்படுத்தப்படும். OH- அயனிகள் பயன்படுத்தப்படாது. அதனால கரைசல் காரத்தன்மை உடையதாக மாறும். அதனால pH மதிப்பு 7 காட்டிலும் அதிகமாக இருக்கும். அப்போ வலிமை மிகுந்த காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலத்தினுடைய உப்புக்களை நீராற்பகுக்கும் போது கிடைக்கக்கூடிய கரைசலானது காரத்தன்மை உடையதாக pH மதிப்பு 7 விட அதிகமாக உள்ளதாக இருக்கும். வலிமை மிகுந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம் இரண்டையும் சேர்த்து நடுநிலையாக்கலுக்கு உட்படுத்தி கிடைக்கக்கூடிய உப்புகளை நீர்த்த கரைசல் நீராற்பகுத்தல் இப்போ பார்க்க போறோம். வலிமை மிகுந்த அமிலம் HCl, வலிமை குறைந்த காரம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ரெண்டும் வினைபுரியும் போது அம்மோனியம் குளோரைடு அப்படின்ற உப்பும் நீரும் கிடைக்கும். அம்மோனியம் குளோரைடு இது முழுமையாக பிரிகடைந்து அம்மோனியம் அயனியும் குளோரைடு அயனியும் கொடுக்கும். இந்த உப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அம்மோனியம் அயனியானது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு என்ற வலிமை குறைந்த காரத்தினுடைய இணை அமிலம். அதனால என்ன செய்யும்னா நீர்லேருந்து உருவாக்கப்பட்ட OH- அயனியோட வினைபுரிந்து பிரிகையுறாத அம்மோனியம் ஹைட்ராக்சைடை திரும்பவும் உருவாக்கும் திறனை பெற்றிருக்கும். அதனால நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய OH- அயனி பூரா அம்மோனியம் அயனியோட திரும்ப அம்மோனியம் ஹைட்ராக்சைடாக மாறும். இங்க உப்பிலிருந்து கிடைக்கப்பட்ட Cl- இது எங்க இருந்து கிடைச்சதுன்னா வலிமை மிக்க அமிலமான HCl இருந்து கிடைக்கப்பட்டது. HCl வலிமை மிகுந்த அமிலமா இருக்கிறதுனால அதனுடைய இணை காரம் Cl- நீருடன் வினைபுரியும் திறனை பெற்று இருப்பது இல்லை. அதனால் நீரில் இருக்கக்கூடிய அந்த OH- அயனிகள் பயன்படுத்தப்பட்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய H+ அயனிகளோட Cl- அயனிகள் வினைபுரிவது கிடையாது. அதனால் நீரில் இருக்கக்கூடிய H+ அப்படியே இருக்கும். OH- அயனிகள் மட்டும் உப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அம்மோனியம் அயனியுடன் அம்மோனியம் ஹைட்ராக்சைடாக மாறுவதால் கரைசல் அமிலத்தன்மையை பெற்றிருக்கும். அதனால் அதனுடைய pH மதிப்பானது 7 விட குறைவாக இருக்கும். அதனால் கரைசல் அமிலத்தன்மையை பெற்றிருக்கும். அடுத்ததாக வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தினுடைய உப்புக்களை நீராற்பகுத்தல் செய்ய போகிறோம். இரண்டுமே வலிமை குறைந்தது. அமிலமும் வலிமை குறைந்தது, காரமும் வலிமை குறைந்தது. வலிமை குறைந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு அசிட்டிக் அமிலம், வலிமை குறைந்த காரத்துக்கு எடுத்துக்காட்டு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ரெண்டையும் வினைபுரியும் பொழுது கிடைக்கக்கூடிய உப்பு வந்து அம்மோனியம் அசிட்டேட். இந்த அம்மோனியம் அசிட்டேட் முழுமையாக பிரிகை அடைந்து அசிட்டேட் அயனியாகவும் அம்மோனியம் அயனியாகவும் பிரிகை அடையும். இதில் வந்து நேர் அயனியான அம்மோனியம் அயனியானது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு என்ற காரத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இணை அமிலம். இது உடனடியாக நீரோட வினைபுரியும். நீரோட வினைபுரியும் பொழுது நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய OH- அயனியோட சேர்ந்து அம்மோனியம் அயனியானது அம்மோனியம் ஹைட்ராக்சைடாகவும் பிளஸ் H+ அயனியையும் கொடுக்கும். உப்பிலிருந்து கிடைக்கப்பட்ட மற்றொரு எதிர் அயனியான அசிட்டேட் அயனி இது அசிட்டிக் அமிலத்தினுடைய இணை காரம். இதுவும் வலிமையானது. இது நீருடன் வினைபுரிந்து பிரிகை அடையாத அசிட்டிக் அமிலத்தையும் மற்றும் OH- அயனியையும் கொடுக்கும். உப்பிலிருந்து கிடைக்கப்பட்ட இரண்டு நேர் மற்றும் எதிர் அயனிகள் இரண்டுமேவும் நீருடன் வினைபுரியும். நீருடன் வினைபுரிந்து H+ஐயும் OH- கொடுக்கும். அதனால இந்த கரைசலானது சம அளவில் H+ மற்றும் OH- அயனிகளை கொண்டிருக்கிறதுனால pH மதிப்பானது சமமாக இருக்கும். அதனால கரைசல் நடுநிலை தன்மை உண்டதாக இருக்கும். கரைசலினுடைய தன்மை இதில் அமிலம் அல்லது காரத்தினுடைய வலிமை சார்ந்து அமையும். அமிலத்தினுடைய பிரிகை மாறிலியோட மதிப்பானது காரத்தினுடைய பிரிகை மாறிலியோட மதிப்பை காட்டிலும் அதிகமாக இருந்தால் கரைசல் அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும். pH மதிப்பு 7 காட்டிலும் குறைவாக இருக்கும். அமிலத்தினுடைய பிரிகை மாறிலியோட மதிப்பானது காரத்தினுடைய பிரிகை மாறிலியோட மதிப்பை காட்டிலும் குறைவாக இருந்தால் கரைசல் காரத்தன்மை கொண்டது. pH மதிப்பு 7 காட்டிலும் அதிகமாக இருக்கும். இரண்டு பிரிகை மாறிலியோட மதிப்பும் சமம் எனில் கரைசல் நடுநிலை தன்மை வாய்ந்தது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற ஒரு பகுதி கரைதிறன் பெருக்கம். பகுதியாக வீழ்படிவாகக்கூடிய உப்பு மற்றும் அவற்றினுடைய அயனிகள் ஆகியவற்றை வைத்து அந்த உப்பானது கரைசலில் இருக்கும் பொழுது வீழ்படிவாக மாறுமா மாறாதா என்பதை கரைதிறன் பெருக்கம் மற்றும் அயனி பெருக்கம் ஆகியவற்றின் மூலமாக நாம் முன்கூட்டியே நிர்ணயிக்க முடியும். அதற்கு உதவுவதுதான் கரைதிறன் பெருக்கம். மிக குறைந்த அளவு கரையும் உப்பு மற்றும் கரைசலில் இருக்கக்கூடிய அயனிகள் ஆகியவற்றிற்கிடையே நிகழக்கூடிய ஒரு பொதுவான கரைதிறன் சமநிலையை நம்ம எடுத்துருக்க போகிறோம். XmYn அப்படின்ற பொதுவான ஒரு சமன்பாடு எடுத்துருக்கோம். ஒரு உப்பு எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு பேரியம் சல்பேட் மாதிரியான உப்பு BaSO4 அந்த மாதிரியான உப்பு XmYn இதை வந்து நீரில் கரைக்கிறோம். மிக குறைந்த அளவு தான் கரையும் தன்மையுடைய உப்பு நீரில் கரைக்கும் பொழுது அதனுடைய அயனிகளாக பிரியும். XmYn எப்படி பிரியும்னா mx⁻n+ அப்படின்றும்
ny பவர் m மைனஸ் என்றும் பிரியும். மேற்கண்ட அந்த சமநிலை வினைக்கு சமநிலை மாறிலி k எழுதணும்னா வினை விளைபொருளை மேலே எழுதுவோம். அப்போ மேலே வந்து எக்ஸ் n பிளஸ் பவராக மேலே m எழுதுவோம். இன்று முன்னாடி இருக்கக்கூடிய குணகங்களை வந்து அடுக்குகளாக எழுதணும். y m பவர் மைனஸ் மேலே வந்து குணகத்தை வந்து அடுக்காக என்ன வந்து அடுக்காக எழுதுவோம். பை xm yn அப்படின்னு கீழே வந்து உப்பை வந்து கீழ்ப்பகுதியில் எழுதுவோம். கரைதிறன் சமநிலையில் சமநிலை மாறிலிக்கு பேர் வந்து கரைதிறன் பெருக்கம் மாறிலின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பலபடித்தான சமநிலையில் வந்து திண்ம பொருளாக இருந்தால் அதனுடைய செறிவு வந்து மாறிலியாக வச்சுக்கிடுவோம், ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம். அதனால அதை வந்து நீக்கிடுவோம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த கரைதிறன் பெருக்க மாறிலியை வந்து கேவை வந்து KSPன்னு எழுதலாம். சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் KSP என்று எழுதுவோம். KSP is equal to x பவர் n பிளஸ் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய குணகத்தை வந்து அடுக்காக m வந்து மேலே எழுதணும். ym மைனஸ் முன்னாடி இருக்க குணகத்தை வந்து அடுக்காக n எழுதணும். கரைதிறன் பெருக்கம் என்றால் என்னன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு சமன்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாட்டில் இருக்கக்கூடிய வேதிவினை கூறு குணகங்களை அடுக்குகளாக கொண்ட பகுதிக்கூறு அயனிகளினுடைய மோலார் செறிவினுடைய பெருக்கு தொகையை தான் கரைதிறன் பெருக்கம் என்று வரையறுக்கலாம். திரும்பவும் சொல்றேன், ஒரு சமன்படுத்தப்பட்ட ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமன்பாட்டில் இருக்கக்கூடிய வேதிவினை கூறு குணகங்கள் அதை வந்து அடுக்குகளாக கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கூறு அயனிகள், அந்த உப்பிலிருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய பகுதிக்கூறு அயனிகளுடைய மோலார் செறிவினுடைய பெருக்கு தொகை தான் கரைதிறன் பெருக்கம் என்று வரையறுக்கப்படும். கரைதிறன் பெருக்கம் மற்றும் அயனி பெருக்கம் ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் அந்த சமன்பாடு இருக்கும். கரைதிறன் பெருக்கம்னா எப்போ அந்த சமன்பாடை எழுதுவோம், கரைதிறன் பெருக்க மாறிலி எப்போ எழுதுவோம்னா அந்த சமன்பாடு சமநிலையில் இருக்கும்போது. அயனி பெருக்கத்தில் அந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த செறிவுகள்லாம் துவக்க செறிவாக இருக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் டீயில் இருக்கக்கூடிய செறிவாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், கரைதிறன் பெருக்க சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மோலார் செறிவுகள் வந்து சமநிலையை அடைந்ததுக்கு அப்புறம் எடுக்கப்படக்கூடிய செறிவுகள். அயனி பெருக்க சமன்பாட்டில் இருக்க அனைத்தும் துவக்க செறிவாக இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் சமநிலை அடைவதற்கு முன்னாடியோ இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் டீயில் இருக்கக்கூடிய செறிவுகளாக இருக்கலாம். இந்த ரெண்டு மதிப்புகளை வச்சுட்டு அந்த பகுதி அளவு கரையக்கூடிய அந்த உப்பானது வீழ்படிவாக மாறுமா மாறாதா என்பதை நம்ம எளிதாக கண்டறியலாம். இப்போ அயனி பெருக்கத்தினுடைய மதிப்பானது கரைதிறன் பெருக்க மதிப்பை காட்டிலும் அதிகமாக இருந்தால், அப்போ அயனி பெருக்க மதிப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த கரைசல் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதி பொருள்கள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் மீள்தெவிட்டிய கரைசலாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீழ்படிவாதல் நிகழும். அயனி பெருக்கத்தினுடைய மதிப்பானது கரைதிறன் பெருக்க மதிப்பை காட்டிலும் கம்மியாக இருந்தால் உள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு மதிப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தெவிட்டாத கரைசலாக இருக்கும், வீழ்படிவாதல் நிகழாது. அயனி பெருக்கத்தினுடைய மதிப்பும் கரைதிறன் பெருக்க மதிப்பும் ரெண்டும் சமமாக இருந்தால் இது தெவிட்டிய கரைசல். இங்க வந்து சமநிலை நிகழும். உதாரணத்துக்கு பேரியம் சல்பேட் நம்ம எடுத்துக்கலாம். இது பகுதியாக கரையக்கூடிய ஒரு உப்பு. இதை வந்து நீரில் கரைக்கிறோம். கரைக்கும் பொழுது தனித்தனி அயனிகளாக பிரியும். பேரியம் 2+ அயனியாகவும் சல்பேட் SO4 2- அயனியாகவும் கரைசல் நீர் கரைசல் எல்லாம் பிரியும். ஒரு பேரியம் சல்பேட் பிரிந்து ஒரு பேரியம் 2+ அயனியும் ஒரு SO4 2- அயனியும் தரும். அப்போ நம்ம அந்த KSP சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா சால்யூபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு Sன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒவ்வொரு அயனி இருக்கிறதுனால பேரியம் 2+ ஒரு செறிவும் சல்பேட் 2- ஒரு செறிவும் எடுத்துக்கிறோம். அப்போ சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் KSP மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேரியம் 2+ பகுதி கூறு அயனிகள் அதனுடைய மோலார் செறிவினுடைய பெருக்கு தொகை பெருக்க போகிறோம். பேரியம் 2+ மோலார் செறிவு SO4 2- மோலார் செறிவு ரெண்டுலேயுமே முன்னாடி இருக்கக்கூடிய குணகங்கள் வந்து ஒன்று தான் மேலே எழுதணும் அவசியம் இல்லை. அப்போ இது வந்து Sன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய செறிவு வந்து Sன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு சல்பேட்டுக்கு S, அப்போ ரெண்டையும் பெருக்கிறப்ப S² வரும். அப்போ சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் இந்த மாதிரி நம்ம எளிதாக கண்டறியலாம். நம்ம இந்த பகுதியில் வந்து தாங்கல் கரைசல் என்றால் என்ன, தாங்கல் செயல்முறை அதை பற்றி பார்த்தோம். ஒரு தாங்கல் கரைசலுடைய pH-ஐ கண்டறிவதற்கான ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாடு அதை பற்றி பார்த்தோம். அதனுடைய சில தன்மதிப்பீடு வினாக்கள் பார்த்தோம். அதன் பிறகு உப்பு நீராற்பகுத்தல் அதை பற்றிய சில பகுதிகளை நம்ம பார்த்தோம். வலிமை மிகுந்த மற்றும் வலிமை குறைந்த காரங்களை எடுத்து உப்பு நீராற்பகுத்தலை பார்த்தோம். அதன் பிறகு கரைதிறன் பெருக்கம் ஆகியவற்றை பார்த்தோம். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.